அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிப்ரவரி 24, 25, 26 இந்த 3 நாட்கள் நமக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போது நமக்கான என்ன தகவல் வந்திருக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மிக சுலபமாக வந்திருக்கு. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துருக்கா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் கரெக்டான முறையில் டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நீங்கள் டைப் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நேம் ஆஃப் த வில்லேஜ், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2016 to 17 அப்படின்ற பதை வச்சுன்னா என்னென்ன டெலீட் பண்ணணுமா ஆட் பண்ணணுமா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது, இதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். அதே போல் ஒவ்வொரு லைன் ஸ்பேஸும் கரெக்டாக எவ்வளோ இதில் இருக்குது நீங்கள் பார்த்து டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெட்ரு, ஓகேங்களா. லெட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கங்கே மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, லைன்லாம் பிரித்து தான் இருக்குது. ஓகேங்களா, லைன் ஸ்பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், செட் பண்ணுறது, அங்கே டெலிட் பண்ணுறது, எங்கே வந்து பார்த்திங்கன்னா யுவர் ஃபேர்ஃபுல்லி, அதே போல் பார்த்திங்கன்னா யுவர் எஃப்எஃப்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி அடிக்கணும். பார்த்திங்கன்னா கிராமரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்முடைய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பேட்ச் அப்படின்ற பட்சத்தில் நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை எடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நீங்கள் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேட்ச் எந்தெந்த காலமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டைமிங் வந்து போயிட்டு இது பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவல் பண்ணல இருக்கு நினைக்கிறேன். நன்றி.